இன்னைக்கு எபிசோடு அசீம் வந்து கிழிச்சிட்டான். அந்த பிரியங்கா இருக்கால, அசீம் இந்த டான் வேலை காட்டுறதெல்லாம் என்கிட்ட வந்து வச்சுக்காதீங்க. பிரியங்காவுக்கும் அசீமுக்கும் சரியான சண்டை. அப்புறம் திரும்ப வந்து இந்த ஈடன் இருக்குது பாருங்கள், இது என்ன கேவலமாக இருந்திருக்குங்க. ஈடனு அசீம் வந்து ரொம்ப வந்து ஒரு அபியூஸாக இருக்காராம். பண்ணுறது எல்லாமே கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுவாராம். அப்படி ஒரு அக்யூசியேஷன் வைக்கிது ஈடனு. இவ்வளோ கேவலமாக இருந்திருக்கு பாரு. செம்மைய கட்டையாக இருந்தால் மட்டும் பத்தாது, கொஞ்சமாச்சும் அறிவு வேணும். இதில் ஜெர்மனியில் வேலை நீ இருந்திருக்க, அதனால தான் போட்டு அடித்து துரத்தி விட்ருக்காங்க உன்னை. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாக் அவுட் பண்ணி போயிடுவேன் சாரி கேட்கலண்ணா, அவ்வளோ உனக்கு மரியாதை. ஈடன் நீ சாரி கேட்கலன்னு வச்சுக்க, தொலைச்சிரும் உன்னை அப்படின்ட்டு கண்ணா அப்படின்னு சண்டை. பிரியங்காவோட அதிகமாக ஈடனோட தான் சண்டை இன்றைக்கி எபிசோட் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரணகணமாகி போச்சுங்க. எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த வீணா, தேஜஸ், தினேஷ் இருக்காங்க பார்த்தீங்களா. தினேஷ் கொஞ்சம் பரவாயில்லைங்க, இந்த வீணா கூட பரவாயில்ல. இந்த தேஜஸ் சரியான டாக்ஸிக்குங்க. ஒன்று இந்த பார்த்தீங்களா, ஈடன் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கு, அது ஒரு தருதலையாக இருக்குது. இவன் வந்து யூஎஸில் இருக்கவன் எல்லாமே தருதலையாக தான் இருப்பான். தேஜஸும் தருதலை மாதிரி சரியான டபுள் கேமு, பின்னாடி போய் உட்காந்து பேசுகிறது, இது மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஹைடெக் சிட்டியில் இருக்கவன் எல்லாமே என்ன தருதலையாக தான் இருப்பாங்க. நீ எபிசோடு வந்து 7 ஸ்டார்ட் பண்ணுவோம். நீ எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது தேஜஸ் வீணா ஃபைட்டு செம கடுப்புங்க. அவனுக்கு வைத்தறிச்சல். தினேஷுக்கு வீணா கிடச்சிட்டாலே, கிடைக்கலாம் இல்லை, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. தினேஷும் வீணாவும் ஜஸ்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, பிடிச்சிருக்கு, ஒர்க் அவுட் ஆகுது, கொஞ்சம் ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது. அது வந்து ஷோக்கு கூட காட்டலாம், இந்த ஷோக்காக பண்ணலாம், மற்றபடி வேறு எதுக்கும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு வந்து தொங்கிக்கிட்டு இருக்கான் தேஜஸ். சூட்கேஸ் மேட்டரை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, தினேஷ் தான் வந்து சூட்கேஸ் வந்து நான் மேலே கொஞ்சம் வைக்கட்டுமா வீணா அப்படின்னு வந்து கேட்டிருக்கான். அதுக்கு வந்து வீணா சொல்லியிருக்கு, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. வேண்டான்னு சொல்லியிருக்கு தினேஷ்கிட்ட. உடனே இவன் தேஜஸ், அவன் தான் வந்து யூஎஸ் மாப்பிள்ள, ஓடி போய் பச்சக்குன்னு கொண்டு போய் கேட்காமே போய் மேலே கொண்டு வச்சுட்டு வந்துட்டு இப்போ மேனிப்புலேட் பண்ணுறான். ஆக்சுவலாக அந்த டைமில் வீணாவே அதை அக்செப்ட் பண்ணிச்சு. ஆமான்னு. இப்போ வந்து மாறி போச்சு. அதான் கேட்குறான், அப்போ அக்செப்ட் பண்ண இப்போ ஏன் வந்து அக்ரி பண்ணாத மாதிரி நீ வந்து என்கிட்ட பேசுகிறீங்களே வீணா அப்படின்னு கேட்குறான் தேஜஸ். ஆக்சுவலாக நியாயமாக தான் கேட்குறான். பொண்ணுங்களை பற்றி தெரியுங்க, டக்குன்னு டபுள் கேம் ஆடுவாளுங்க. இங்கே ஒரு மாதிரி பேசுவாளுங்க, அங்கே ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டே இருப்பாளுங்க. அது இந்த இவனுக்கு தெரியல. நீ எதுக்கு போய் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் போய் மேலே எடுத்த? உனக்கு என்ன நேகா ஆல்ரெடி இருக்கால்ல, எதுக்கடா அலையிற? இந்த மாதிரினால தான் அவனுக்கு வந்து எதுவும் செட் ஆகலை. அலைஞ்சிக்கிட்டே இருப்பான் போல. பொம்பளையை பார்த்தாலே அப்படியே மோப்பம் முடிச்சுட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, வீணா கொஞ்சம் சீன் காட்டுது. அப்படி கட்சிங்க இப்போ வந்து அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எல்லாம் தெரியுது. தம்பி வந்து கொஞ்சம் மூடாயிட்டான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் தேஜஸ் வந்து பிரியங்காட்ட சொல்லியிருக்கான் போய், எனக்கு பிரியங்காவை பிடிச்சிருக்கு, எனக்கு வீணாவை பிடிச்சிருக்கு பிரியங்கா, பட் நேகா இருக்காளே, நேகா கோச்சுப்பா, என்னால் பேச முடியாது வெளிப்படையாக ஓப்பனாக, அதனால வீணாக்கிட்ட போய் சொல்லு பிரியங்கா, பேசுகிறது வந்து நேகாவுக்கு தெரியாமல் நம்ம வச்சுப்போம். எப்படி நேகாவுக்கு தெரியாமல் நம்ம கொண்டு போய் ஒரு வாரம் வச்சு செய்யலாம், ஒன்று நம்ம செஞ்சுக்கலாம், நேகாவையும் செஞ்சுப்பேன், அதை நீ கண்டுக்கக்கூடாது, நான் வந்து வீணாவை ஒரு வாரம் கொண்டு போய் வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. யாருக்கிட்ட? பிரியங்காவே அது ஒரு ஃப்ராடு, ஒன்றா நம்பர் அயோக்கியம். அது என்ன பண்ணுதுன்னா, பிளான் பண்ணி அசீமை வச்சு கண்டென்ட் தேடி அசீமை கண்டென்ட்டை வச்சு பிக் பாஸ்குள்ளே போயிடலான்னு பார்க்குது. அதான் உண்மை. ஏன்னா அசீமை நீ வந்து எதாவது பேசும்போது தான் லைம் லைட் வரும், மக்கள் பார்ப்பான், ஃபேன்ஸு அசீமுக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாம் வந்து பார்த்து என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு யாரா அந்த பிரியங்கான்னு அவளை மேலே ஒரு ஹேட்டு வரும், ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகும், அவள் கொஞ்சம் பாப்புலர் ஆவா. இந்த பிடிவாய் மாதிரி, பிடிவாயி இந்த இந்த அரோராலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, பாரு அடித்து ஃபேமஸ் ஆனாங்க பாருங்கள், பாரு கமலதீனை பேசி இவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ எப்படி திவாகர் அடித்து வினோத் ஃபேமஸ் ஆனான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அசீம்கிட்ட போய் அடித்து இவன் ஃபேமஸ் ஆகலாம் பார்க்குறாங்க. அசீமை பற்றி தெரியல இவங்களுக்கு இன்னும் சரியாக, அவங்க பிக் பாஸ் பார்க்கல பிரியங்காலாம், அதனால தான் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க. பிரியங்கா வந்து ஒன்று ட்ரை பண்ணுது. இப்போ சின்ன பிரியங்கா போய் போட்டு விட்டுருச்சு எல்லாத்தையும், போடா மயிர் அப்படின்ட்டு. பிரியங்கா வந்து வீணாட்ட போய் சொல்லிருச்சு. என்ன சொல்லியிருக்குன்னா, பாத்ரூமில் போய் சொல்லியிருக்கு. யார்? பிரியங்கா. தெரியாமல் பேசிக்கலான்னு சொல்கிறான் தேஜஸ்ஸு.
எப்படி ஓகே நேகாவுக்கு தெரியாமல் பேசலாம்ல அப்படின்னோடனே அது சொல்லுது ஓகே பேசிக்கலான்ருச்சு வீணா. அதை இப்போ மொத்தமாக எடுத்து எல்லாத்தையும் சபையில் போட்டு உடச்சோன்னே ஏன் வந்து என் பாத்ரூமில் உன்னை விட்டனே எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீணா பிரியங்கா சண்டை வந்துருச்சு. உடனே அசீம் என்று என்ன பாத்ரூம் என்ன பிரியங்கா என்ன நீங்கள் யார் அசீம் அதை பற்றி இப்போ கேட்குறதுக்கு? யாரோட பாத்ரூம் இங்கே யாரோடதும் கிடையாது, எல்லாமே இங்கே காமன் பாத்ரூம் தான். டான் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இங்கே வராதிங்க, பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க என்கிட்ட அப்படி மாதிரி சண்டை வந்துருச்சு. போடி ஆளை மூஞ்சி மொவரையும் பாரு, என்கிட்ட பேசி நீ கண்டென்ட் தேட பார்க்குறியா? அசீம் போட்டு பொலன்னு பொழந்துட்டான். சரியான சண்டை, சும்மாவே பஞ்சாயத்து பண்ணுவான் தலைவன், வச்சு கிழிச்சிட்டான். அப்படியே கொயின்னு போயிடுச்சு. அழுவாத குறையாக இருந்துச்சு பிரியங்கா. இருந்தாலும் விட மாட்டுறாங்க பஜாரிங்க. உண்மையிலே பிக் பாஸுக்கு தூக்கி பிரியங்காவை போடணும். பிரியங்கா போட்டாலும் ஹேட்டு தான் அதிகமாக வரும். அசீம் மென்ஸ் போட்டு அடின்னு அடிப்பாங்க. இது என்னென்னு தெரியாமல் லாஜிக் படி என்ன ஃபேமஸ் ஆகணும்னு வந்திருக்கு, அதான் நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்புறமா வந்து இதெல்லாம் முடிஞ்சு ரம்யா கிருஷ்ணன் மேமோட என்ட்ரி வந்தோடனே வந்து வீணா கிட்ட என்னம்மா ஆச்சு, என்னதான் ஆச்சு, அது என்னதான் அது இந்த கதை? வீணா தெளிவாக சொல்லிடுச்சு. ட்ராலி இஷ்யூவில் மேலே எடுத்துகிட்டு போகும் பொழுது தினேஷ் கேட்டார், நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா வேண்டாம், க்ளீனாக சொல்லிடுச்சு. தேஜஸ் உடனே அவரே ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் வந்து என்கிட்ட நான் அப்ரிஷியேட்லாம் பண்ணேன் அதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு உனக்கு வந்து அதுக்காக வந்து தினேஷை வந்து ஏன் அப்படி இது பண்ணுற, அவங்க கூட இருக்க அப்படின்ட்டு தினேஷை பிடிச்சி, இதுக்காக தினேஷை பிடிச்சி தேஜஸ் வந்து இப்படி சொல்கிற அப்படி சொல்கிற. என்ன சொன்னார் தெரியுமா? அவன் வந்து ஒரு மேனே கிடையாது, நாட் அ மேன் டு நோ மேன் டு ஹெல்ப் யூ அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு யூ டிசர்வ் பெட்டர் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்குன்னு வந்து ஒரு மாரல் இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது. இவன் வன்மத்தில் வந்துக்கிட்டு நேகா கிடச்சிருக்கானா நேகாவை போய் மேட்ரு போடுறா. நீ எதுக்கடா வந்து வீணாவுக்கு அலைகிற? ஒரே நேரத்தில் 3-5 பொண்ணையும் 6 பொண்ணையும் முடிச்சிருவாம இருக்குங்க தேஜஸ். இந்த மாதிரி அலைஞ்சிருக்கான், அதனால தான் ஒன்றும் கிடைக்கல, ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இது முடிஞ்சது. பிரியங்கா வந்து என்னம்மா அது பாத்ரூம் விஷயம் அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் மேம் கேட்குறாங்க. உடனே தேஜஸ் நேகா வீணா மேட்ரு திரும்ப வருது. இவங்களோட பெரும் தலைவலிங்க. அப்புறம் எல்லா ஸ்டோரியும் சொல்லுது, ரம்யா கிருஷ்ணன் சொல்லுது, இங்கே பாரு தேஜஸ் டேரெக்டாக பேசுகிறேன்னா பேசு, அது என்ன வீணாகிட்ட பேச வேண்டியது டேரெக்டாக, பின்னாடி போய் பிரியங்கா அது இதுன்னு இன்டர்மீடியட் வச்சுக்கிட்டு என்ன 1 வாரம் தான் ஆகுது, ஷார்ட் அவுட் பண்ணிட்டு வாழுங்கடா. யூஎஸ்லேருந்து வந்தால் ஒரே இது தான், காய் அடிச்சு விட்ருவாங்க, மூடிக்கிட்டு விளையாடு அப்படின்னு சொல்லிடுச்சு யார்? ரம்யா கிருஷ்ணன் மேம். அப்புறம் மோனிஷாக வைக்க ஃபைட், அது என்னடா ஃபைட் அப்படின்னோடனே டாஸ்கில் மட்டும்தான் பேசுகிறாங்க, வேறு எங்கேயும் பேசுகிற மாட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்காங்க. ஃப்ளவர் டேட்டில் வந்து நான் ஃப்ளவர் கொடுத்தேன் டேட்டில், அதுக்கு எந்த ரெஸ்பெக்ட்டும் பண்ணல. கேட்டால் ஒரு மாதிரி அலட்சியமாக பதில் சொல்லுது மோனிஷா. என் ஃபீலிங்ஸ்க்கு வேலையே பண்ணல மேம், ஹேட்டாக இருக்குது மேம். இந்த பிரியங்கா ஏடன் மோனிஷா ஒன்றா இருக்கிற முதல்ல ஸ்டாப் பண்ணணும், இவங்க தான் வந்து கெடுக்கிறது அப்படின்னோடனே க்ளீனாக சொல்லிட்டான். உண்மை தான், ஈடனையும் கெடுத்து விட்டது பிரியங்கா தான், மோனிஷா கெடுத்து விட்டதும் பிரியங்கா தான். ட்ரிகர் ஆகி அது எப்படி சொல்லலாம் நீங்கள் அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதோட அது முடிஞ்சு. அப்புறம் சிந்தூரி ராஜா என்னமாச்சு, யார் இப்படி பேச மாட்டேற சிந்தூரி? இல்லை ராஜா கூட மட்டும்தான் பேசுகிறேன், கனெக்ட் இல்லை, யார்ட்டுமே கனெக்ட் இல்லை. உடனே அசீம் மட்டர் தூக்குறாங்க திரும்ப. அசீம் இஷ்யூ எதுக்கு வந்து ஈடன் வந்து அசீமுக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஃபைட்டுன்னு உங்களுக்கு தோணலாம் மக்களுக்கு, நேற்று கூட போட்டிருந்தேன். ஆனால் ஈடன் சொல்லுது அசீம் வந்து ஒரு அப்யூசிவாக இருக்கீங்க, எல்லாம் கண்டென்ட்டுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க, கேமராக்காக தான் நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னு பயங்கரமான அப்யூசிங் அக்யூசேஷன் வச்சுருக்கு. கடுப்பாயிட்டான் ஈடன். நீங்கள் சாரி கேட்டே ஆகணும் ஈடன் அப்படின்னு மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ரம்யா கிருஷ்ணன் பார்த்துச்சுட்டு ஏன்னா அப்படி அடிச்சுக்கிறீங்க. உடனே ரம்யா கிருஷ்ணன் ஆங்கிரி ஆகி நான் போகிறேன், நான் எப்படி நெக்ஸ்ட் எபிசோட் வரேன் போங்க அப்படின்ட்டு உடனே இல்லை மேம்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஷார்ட் அவுட் பண்ணி இருங்க, இது செகண்ட் லவ் சான்ஸு, இது செகண்ட் ஹேட் இதை சான்ஸாக மாற்றிடாதீங்க அப்படின்னு கடுப்பாயிருச்சு. அப்புறமா ஸ்பைஸ் ஜார் டாஸ்க்கை திரும்பி கொண்டு வர்றாங்க. ஒப்பீனியன் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க மேம். உடனே சேஞ்ச் ஆகிறவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு அபித் வந்து புளி கொடுத்துருந்தான் வீணாவுக்கு, கொஞ்சம் நல்லவங்க கொஞ்சம் கெட்டவங்க. அதை இப்போ மாற்றுறான் ஈடனுக்கு. ஈடன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கா, அவள் கொஞ்சம் கெட்டவன் நல்லவன் அப்படின்னு மாற்றிட்டான். அடுத்து மோனிஷா சேமு, எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமு. அசீம் மட்டும் ஈடனுக்கு கொடுத்ததை நேகாவுக்கு மாற்றிட்டான். உடனே அப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரம்யா கிருஷ்ணன் ஒழுங்காக இருங்கடா அப்படின்னு கிளம்பிருச்சு. அப்புறம் பிரியங்கா உட்காந்து அழுவுதுங்க, திரும்ப உட்காந்து நடிக்கிறா. நம்ம கேங்க இவங்க எப்படி யார் என்ன சொல்ல முடியும், நாங்கள் ஒன்றா இருக்கிறது இவங்க எப்படி கேட்க முடியும் அப்படின்னு அசீமை பிடிச்சி திட்டி விட்டு அந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பிரியங்கா. எப்படியாவது பிக் பாஸ் உள்ள போயிடணும் அசீமை பேசி
இதுதான் இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக. எவ்வளோ கேவலமாக இருக்கா பாருங்களா. யார் இந்த பிரியங்கா ஈடன் கூட சேர்ந்து ஈடனையும் கரெக்ட் பண்ணிட்டா, மோனிஷாவும் காலி. எப்படி இருக்கிறா பாருங்கள் பிரியங்கா. தெரியுதாம்மா உனக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொன்னில, இந்த கேவல புத்திக்கு தான் செருப்பை கலட்டி அடிப்பாங்க. மக்கள் ஓட்ஸும் போட மாட்டாங்க, ஒரு மயிரும் போட மாட்டாங்க. உனக்கு ஒழுங்காக இருந்துக்க. அசிம்ட்டெல்லாம் போய் சீண்டிக்கிட்டு இருக்காத. திடீர்னு பலாரம் அடிச்சு விட்டு போயிடுவான். வாக் அவுட் பண்ணுறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கான் ஈடன்ட்ட. என்ன சண்டை தெரியுமா, அசீமை வேறு லெவல் பண்ணிட்டான். பிரியங்காவுக்கு அவ்வளோ திமுருங்க. அசீமை பற்றி தெரியல, இன்னும் வச்சு செஞ்சு விட்டா தான் தெரியும்னு நினைக்கிறேன். அசீம் பொழந்து விட்டது உண்மையிலேங்க. தலைவன் சும்மாவே பஞ்சாயத்து பண்ணுவான், அவன்கிட்ட போய் பண்ணுறிய நீ. மேன்லின்னா என்னன்னு தெரியுமா, அசீம்கிட்ட போய் கேளு, போட்டு பொழந்துருவான். ஈடனுக்கு எவ்வளோ திமிரு பாருங்களேன். அபியூசிவாக இருக்கான், அது இருக்கான்னு சொல்லியிருக்கு பாருங்களேன். மோனிஷா அது ஒரு ஒன்றும் தத்திங்க, அது மோனிஷாக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. பார்ப்போம் அடுத்த எபிசோடில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.